கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆமென். நாம் பரிசுத்த வேதத்திலிருந்து அநேக உதாரணங்களை குறிப்பிடலாம். இங்கு குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் சவுல் ராஜா இஸ்ரேலின் முதல் ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் இஸ்ரேலிலே உயர்த்தப்பட்ட ஒரு ராஜாவா தான் சவுல். மற்றும் ஒட்டுமொத்த இஸ்ரேலர் அனைவராலும் விரும்பப்படத்தக்கவராயும் இருந்து வந்தான். துவக்கத்திலே இந்த ராஜா அவன் ஸ்தானத்திற்கு அடைவதற்கு நான் பாத்திரம் நல்ல என்றும் கூட தன்னை தாழ்த்துகிறவனாயும் இருந்தவன் தான் இந்த சவுல் ராஜா. நாளடைவில் சவுல் ராஜா பெருமையின் உச்சத்தை அடைந்து விட்டான். தேவனை மறந்து விட்டான். தேவ ஆலோசனைகளை பெற்றுத்தரும் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலையும் மறந்து விட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் தேவ ஆலோசனை பெற்று குறி சொல்லுகிறவர்களையும் மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் இஸ்ரேலை விட்டே துரத்தி விட்டான் துவக்க காலகட்டத்தில். ஆனால் தனது படைகள் தோல்வியடைய போகிறது. மரண பயம் வந்ததுமே சாமுவேல் தீர்க்கதரிசி மேலே தேவனும் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் குறி கேட்க செல்கிறான். பெலிஸ்தருடன் நடந்த கடைசி யுத்தத்தில் சவுலை பெலிஸ்தர்கள் அதிகமாக காயப்படுத்தி விட்டார்கள். ஆனாலும் உடனே மறிக்கவில்லை அவன். அப்பொழுது அவன் தன் ஆயுததாரியை நோக்கி, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்னை குத்தி போட்டு அவமானப்படுத்தி கொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை எடுத்து என்னை குத்தி போடு என்கிறான் சவுல் ராஜா. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில். தன் கடைசி மரண நேரத்திலும் கூட சவுல் தன்னுடைய முரட்டாட்டமான கிரியைகளுக்காகவோ அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயிடம் போய் குறி கேட்டதற்காகவோ மனஸ்தாபப்படவே இல்லை. பிரியமானவர்களே, சவுல் ராஜா தனது மரண நேரத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்களால் தான் கொல்லப்படுவது தனக்கு உண்டாகும் அவமானத்தை பற்றியே கவலையுள்ளவனாய் பெருமை நிறைந்தவனாய் காணப்பட்டு அவனது முடிவு மேன்மை உள்ளதாகவே இருக்கவில்லை. ஆமென். God bless you.